அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. நம்மோடு மோதி வரக்கூடிய பாகிஸ்தானுக்கு ரஷ்யா உதவி செய்ய முன் வந்திருக்காங்க. அதோடு நம் நாட்டோடு நெருக்கமாக செயல்பட்டு வரக்கூடிய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஒரு குழுவை பாகிஸ்தானுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. ரஷ்யா பாகிஸ்தானுடைய இந்த உறவுக்கு என்ன காரணம்? திடீர்னு பாகிஸ்தானுக்கு ரஷ்யா உதவுறதுக்கு ஏன் முன் வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். பாகிஸ்தான் நம்மோட அண்டை நாடு. நம்மக்கிட்ட இருந்து பிரிஞ்சு போன பாகிஸ்தான் இப்போது நம்ம நாட்டுக்கே எதிரியாக இருக்காங்க. அதோடு நமக்கு சொந்தமான காஷ்மீருக்கு தொடர்ந்து சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காஷ்மீர் விவகாரத்தில் பயங்கரவாதிகளை வைத்து அவ்வப்போது தாக்குதல்களையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் அடிக்கடி காஷ்மீரில் நம்ம நாட்டு பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். தற்போது அந்த சண்டையெல்லாம் ஓரளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் கூட முற்றிலுமாக அது முடிவுக்கு வந்துடுச்சா அப்படின்னா கிடையாது. காஷ்மீர் விவகாரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உலக நாடுகளில் ஒரு தரப்பினர் நம்ம பக்கமும் இன்னொரு தரப்பினர் பாகிஸ்தான் பக்கமும் நின்று ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் நம்ம நாட்டோடு நெருங்கிய நட்பு நாடு அப்படின்னா ரஷ்யா தான். எப்போவுமே நம்ம நாட்டுடைய பக்கம் அவங்க இருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னா 1971 பாகிஸ்தானோட ஒரு பகுதியாக இருந்த கிழக்கு பாகிஸ்தான் மக்கள் வங்கதேசத்தை தனி நாடாக வேணும்னு கோரிக்கை வச்சாங்க. பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிராக மோதினாங்க. அப்போது நம்ம இந்தியா தான் உதவி செய்தது. இந்திய படை வீரர்கள் பாகிஸ்தான் படை வீரர்களை விரட்டி வங்கதேசம் அப்படிங்கிற ஒரு நாட்டை உருவாக்கி கொடுத்தாங்க. அந்த போரின் போது இந்தியாவுக்கு அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் கிட்ட இருந்தெல்லாம் அச்சுறுத்தல் வந்துக்கிட்டே இருந்தது. பாகிஸ்தான் விவகாரத்தில் இந்தியா தலையிடக்கூடாது அப்படின்னு ஒரு வார்னிங்கும் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் கூட அதையும் மீறி அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் வங்கதேசம் உருவாக்குறதுக்கு வழிவகுத்து கொடுத்தாங்க. இதனால பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியாவை நோக்கி அமெரிக்கா, பிரிட்டனுடைய போர்க்கப்பல்கள் எல்லாம் அனுப்பப்பட்ட போது இந்தியாவுக்கு உதவியாக ரஷ்யா, அதாவது அப்போதைய சோவியத் யூனியன் போர்க்கப்பலையே அனுப்புனாங்க. இதனால் அமெரிக்கா, பிரிட்டன் அப்போது பின்வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம நாட்டோடு காலம் காலமாக நட்பில் இருக்கக்கூடிய ரஷ்யா இப்போது பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணுறதுக்கு இறங்கி வந்திருக்காங்க. தற்போது பாகிஸ்தானுடைய பிரதமராக ஷபாஸ் ஷெரீஃப் இருக்கார். அந்த நாடு பார்த்திங்கன்னா நிதி நெருக்கடியில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு. மக்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. இதனால் மற்ற நாடுகள்கிட்ட தங்களால் முடிஞ்ச அளவு உதவி கேட்டுட்ருக்காங்க பாகிஸ்தான். இந்த நிலையில தான் தற்போது நம்ம நாட்டோட நட்பு நாடான ரஷ்யா பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணலாம்னு முன் வந்திருக்காங்க. அதாவது பாகிஸ்தானோட கராச்சி நகரில் பாகிஸ்தான் ஸ்டீல் மில்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு இரும்பு ஆலை இருக்குது. இந்த ஆலையை பாகிஸ்தான் ஸ்டீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆலையை அமைக்கிறதுக்கு பாகிஸ்தானுக்கு சோவியத் யூனியன் தான் உதவி பண்ணியிருந்தாங்க. அந்த ஆலையிலிருந்து 1.1 ஒரு 5 மில்லியன் டன் வரைக்கும் எஃகு மற்றும் கனரக உலோகங்கள் எல்லாம் தயாரிக்கப்பட்டது. பாகிஸ்தான் அரசுக்கு சொந்தமான இந்த ஆலை தொடக்கத்தில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டது. ஆனால் நாட்கள் போக போக அந்த ஆலையை சரியாக நிர்வகிக்க முடியல அவங்களால. இதனால் தற்போது அந்த ஆலை அப்படிங்கிறது மூடப்பட்டு கிடக்குது. அதோடு அந்த ஆலை மீது 345 மில்லியன் ரூபாய்க்கு கடனும் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் அந்த ஆலையை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ரஷ்யா அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு முன் வந்திருக்காங்க. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடைய உத்தரவின் பெயரில் ஒரு தொழில்நுட்ப குழுவினர் பாகிஸ்தானுக்கு போயிட்டு அந்த ஆலையை பார்வையிட்டிருக்காங்க. அந்த ஆலையை மீண்டும் இயக்கி தயாரிப்புகளை எல்லாம் மேற்கொள்வதற்கான இறுதி முடிவு பார்த்திங்கன்னா வர ஜூலை மாதம் 30 எடுக்கப்பட்டு ஒரு டீல் கையெழுத்தாகும் அப்படின்னு செய்திகள் வெளியாகி இருக்கு. இது சக்ஸஸ் ஆகக்கூடிய பட்சத்தில் பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் வலுப்பெற தொடங்கும். அதுபோக பாகிஸ்தானுக்கு திடீர்னு ரஷ்யா உதவி செய்யறதுக்கு முன் வந்திருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய பின்னணியில் ஒரு காரணமும் இருக்கிறதா தான் சொல்லப்படுது. அதாவது பொதுவாகவே இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒரு நல்ல நட்பு அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி பாகிஸ்தானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எப்போவுமே அமெரிக்காவோடு இணக்கமாக செயல்படுவாங்க. ஆனால் சமீப காலமாகவே இந்த உறவில் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்தியா ரஷ்யா மட்டும் கிடையாது, அமெரிக்காவோடும் நெருக்கமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்கா, பாகிஸ்தான் இந்த நாடுகள் இடையேயான உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் செதஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அமெரிக்கா ரஷ்யா உறவிலும் கூட விரிசல் இருக்கு. இதனால அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடுகளை கொண்ட நாடுகளை ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, அரவணைக்கிறாங்க. அந்த வகையில் தான் சீனா ரஷ்யா உறவு அப்படிங்கிறது சமீப காலமாகவே உச்சத்துக்கு போயிருக்கு. வடகொரியா ரஷ்யா உறவு அப்படிங்கிறதும் ரொம்ப நல்லாவே இருக்கு. அந்த வரிசையில் தான் பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணுறதுக்காக ரஷ்யா முன் வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. இதனால் பாகிஸ்தான் ரஷ்யா இடையேயான இந்த விவகாரத்தை நம்ம இந்தியா தற்போது உன்னிப்பாக கவனிக்க தொடங்கியிருக்காங்க. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.